இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். தினமும் வசனத்தை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுகின்றீர்கள் என்று நான் எண்ணும்போது எனக்கு அலாதி மகிழ்ச்சி. ஒரு சிறு கூட்டத்திற்கு இறைவார்த்தையை கொண்டு செல்கின்றேன் என்பதாய் மனமகிழ்ச்சி. நீங்களும் வசனத்தை கேட்பதோடு மட்டும் அப்பா இன்றைய கடமை முடிந்தது என்று விட்டுவிடாதீர்கள் நண்பர்களே. பைபிளை எடுத்து வாசியுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், துதியுங்கள். குடும்பமாக சேர்ந்து ஒரு 15 நிமிடமாவது ஜெபியுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள். இப்படியெல்லாம் நாம் சிரமேற்கொண்டு ஜெபிப்பதனால், இயேசுவுக்கு உங்கள் வாழ்வில் முதலிடம் கொடுப்பதனால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? இன்றைய வசனம் அதற்கு உதவும். கேட்போமா? நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். பல விஷயங்களை உங்கள் வாழ்வில் இயேசு திரைக்கு பின்னால் இருந்து செய்கிறார் என்பதை பல மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். அதற்கான உதாரணம்தான் இன்றைய வசனம். உங்கள் வாழ்க்கையில் குன்று போல் மலை போல் இருக்கும் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். இந்த வசனங்களை கடவுள் சைரஸிடம் பேசுகிறார். இவற்றையெல்லாம் ஜேக்கபின் நலனுக்காக செய்வதாகவும் சைரஸிடம் தெரிவிக்கிறார். செப்பு, செப்பு என்றால் காப்பர். அது ஒரு உலோகம். அதனால் செய்யப்பட்ட கதவுகள் எவ்வளவு உறுதியாக இருக்கும்! அந்த காலத்து அரண்மனைகளில் எல்லாம் பார்த்திருப்போம். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாக செப்பு போல இருக்கும் வாய்க்காத நல்ல காரியங்கள் வாய்க்கும். ஏனெனில் அந்த செப்பு கதவுகளை உடைத்து போடுவேன் என்று இயேசு இன்று கூறுகிறார். இரும்பு, அயன், பெரும்பாலான இயந்திரங்களை உருவாக்க இரும்பே பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வளவு வலுவான இரும்பினால் ஆன தாழ்பாள்களை தகர்ப்பேன் என்றும் கூறுகிறார். நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக முயற்சித்தும் ஜெபித்தும் போராடியும் அழுதும் திறக்கப்படாத தாழ்பாள்களாக இருக்கும் காரியங்கள் தகர்ந்து போகும். ஒளியும் விடியலும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தமாக வரும். உங்கள் காத்திருப்பு மகிழ்ச்சியில் முடியும். இவற்றையெல்லாம் நினைத்து ஆண்டவரை இந்த நொடி துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள், அற்புதத்தை எதிர்பாருங்கள், சந்தோஷப்படுங்கள். வாய் திறந்து நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். என் ஆண்டவர், என் தேவன், என் தந்தை எனக்காக என் முன்னே சென்று என் வாழ்க்கையின் குன்றுகளை, என் வாழ்க்கையில் மலை போல் உள்ளவற்றை சமப்படுத்தி விட்டார். திறவாத செப்பு கதவுகளை எனக்காக திறந்தார் என் இயேசு. இரும்பினால் ஆன கடுமையான தாழ்பாள்களை தகர்த்து போட்டுவிட்டார் என் கடவுள். இனி நான் பயப்படேன், இனி நான் அழமாட்டேன், இனி நான் கவலையுடன் காணப்பட மாட்டேன். நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் வாழ்வின் துன்பங்களை சமப்படுத்தியதற்காக, இருந்த இன்னல்களை உடைத்தெறிந்ததற்காக, தகர்த்து போட்டதற்காக பல கோடி நன்றிகளை உம் பாதப்படியில் நன்றி மலர்களாக, கண்ணீர் துளிகளாக, சந்தோஷங்களாக, சிரிப்புகளாக, சோத்திர பலிகளாக சமர்ப்பிக்கின்றோம் தேவனே. இயேசு கிறிஸ்துவின்
பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.